தமிழ் சினிமாவோட ஒரு மாசான நடிகர் தான் தல அஜித் குமார். இவர் இயக்குனர் சிவாவோட வீரம், வேதாளம், விவேகம் போன்ற 3 படங்களை தொடர்ந்து 4வது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்திருக்க படம் தான் விஸ்வாசம். இந்த படத்துல தல அஜித் குமாருக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் யோகி பாபு, ஜெகபதி பாபு, ரோபோ சங்கர், தம்பி ராமையா போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. தல அஜித் குமாருக்கு இந்த படம் மூலியமா முதல் முறையா டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. விஸ்வாசம் படம் வரப்போற ஜனவரி 10ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வர இருக்கு. அதனால இந்த படத்துடைய ப்ரமோஷன் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல இன்னும் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே விஸ்வாசம் படத்துடைய எதிர்பார்ப்பு மிக அதிகரிச்சிருக்க நிலையில இப்போ இந்த ட்ரெய்லர் வெளியாகி இந்த எதிர்பார்ப்பை இன்னும் உச்சிக்கே கொண்டு போயிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய இயக்குனர் சிவா சமீபத்தில் இந்த படத்தை பத்தி ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில விஸ்வாசம் படத்தை பார்த்துட்டு தல அஜித் குமாரும் தயாரிப்பாளர் தியாகராஜனும் என்ன சொன்னாங்கிறத பத்தி இயக்குனர் சிவா சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு தல அஜித் குமார் சிவாவோட கையை பிடிச்சு பின்னிட்டீங்க அப்படின்னு என்னைய வச்சு இது வரைக்கும் எடுத்த 4 படங்கள்ல இந்த படம் தான் பெஸ்டா இருக்கு. படம் ரொம்பவே விறுவிறுப்பா போகுது. இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இந்த படத்துல எமோஷனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம காமெடிக்கும் நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னும், இந்த படம் பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆச்சுனும், இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கதாகவும் தல அஜித் குமார் சொன்னதா இயக்குனர் சிவா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தியாகராஜன் படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஸ்வாசம் படத்தை நீங்க வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தல அஜித் குமாரை ரொம்பவே மாசா காட்டியிருக்கீங்கன்னு, படத்துல இடம்பெற்றிருக்க ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் ரொம்பவே மிரட்டலா எடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த படங்களை விட இந்த படம் மூலியமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் தல அஜித் குமாரோடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஸ்வாசம் படத்தை பார்த்துட்டு தல அஜித் குமார் வீட்டுக்கு போற வரையும் என்னை ரொம்பவே புகழ்ந்து தள்ளிட்டார்னு இயக்குனர் சிவா ரொம்பவே மகிழ்ச்சியோடையும் நெகிழ்ச்சியாகவும் சொல்லியிருக்காரு. தல அஜித் குமாரோடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நிலையில தல அஜித் குமார் இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் சொன்னது மூலியமா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு தல ரசிகர்கள்ட்ட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் வந்துருச்சு. சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் தல அஜித் குமார் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.